வவுனியா மதுவு வைத்த குளம் பிரதேச மக்களினால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மதுவு வைத்த குளம் கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடத்துக்கு முன்பாக இன்று காலை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிராமத்துக்கு வழங்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் மக்களுடன் கலந்துரையாடாமல் தன்னிச்சையாக செயற்படுவதாகவும் உதவி திட்டங்கள் தங்களுக்கு வழங்கப்படாமல் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது தெரிவித்திருந்தனர். அத்துடன் பாலர் பாடசாலை ஒன்று வேறொரு இடத்தில் அமைப்பது தொடர்பில் தாம் முன்வைத்த கோரிக்கைக்கு பிரதேச செயலாளர் செவிசாய்க்கவில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினர். கிராம அலுவலரை இடமாற்றுமாறு இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியிருந்தனர். இதேவேளை சம்பவ இடத்துக்கு வருகை தந்திருந்த வவுனியா உதவி போலீஸ் அத்தியட்சகரினால் வழங்கப்பட்ட வாக்குறுதியை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வவுனியா மாவட்ட அரசாங்கதிபரை சந்தித்து தமது பிரச்சினைகளை முன்வைத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாம் வவுனியா பிரதேச செயலாளர் க உதயராசாவிடம் வினவினோம். குறித்த ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலர் தம்மிடம் கட்டிட ஒப்பந்தம் ஒன்றை கோரியதாகவும் அதனாலேயே இவர்கள் தற்போது ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட சிலராலேயே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த ஒரு உதவி திட்டம் வந்தாலும் அந்த ஏழைகளுக்கு கொடுக்கறது இல்ல, அவங்களுக்கு யார் விருப்பமோ அவங்களுக்கு தான் பயிற்சி கொடுக்கறது. மாசங்கத்தில் அங்கதவர் குடி இது வரைக்கும் தெரியாது. சிறுவர் பாடசாலை, சிறுவர் பாடசாலையை அந்த தேவைக்காக பயன்படுத்த எடுத்துருக்காங்க. அதுக்குரிய ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஜிஎஸும் அவருக்கு உதவியாளர் தவிர வேறு யாருக்கும் அந்த திட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாது. பொதுமக்களை மதி செயல்படும் உதவியாளர்